பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கும். யாருக்குள்ளே? இயேசுவுக்குள்ளே. நம்முடைய இயேசப்பாவுக்குள்ளே சகல பரிபூரணமும் வாசமாயிருக்கும். அவருக்குள்ள பரிசுத்தம் வாசமாயிருக்கும். கிருபை வாசமாயிருக்கும். அகாப்பே அன்பு வாசமாயிருக்கும். தாழ்மை வாசமாயிருக்கும். அரவணைப்பு வாசமாயிருக்கும். ஆலோசனை வாசமாயிருக்கும். இரக்கம் வாசமாயிருக்கும். மன்னிக்கிறது வாசமாயிருக்கும். இப்பேற்பட்ட ஒரு தெய்வத்தை எங்கேயாவது பார்க்க முடியுமா? கேட்க முடியுமா? கேள்விப்பட முடியுமா? அதுதான் நம்முடைய இரட்சகர் இயேசு. இயேசு கிறிஸ்து. பேர்பட்ட இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகளாயிருக்கிற நாம் எவ்வளோ விலைமதிப்பற்றவர்கள். அதை நாம் என்னைக்காவது உணர்ந்திருக்கிறோமா? எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இந்த வேதத்தின் அனைத்து எழுத்துகளையும் கொண்டு சொன்னாலும் அவருடைய பரிபூரணத்திற்கு ஈடு இணை சொல்ல முடியாது. அவ்வளோ விஷயம் இருக்கு. தலை தங்கமயமானவர், 16,000ங்களில் சிறந்தவர், வெண்மையும் சிவப்புமானவர், என் நேச இயேசு கிறிஸ்து. அவரை மாதிரி ஒரு பரிசுத்தரை இந்த பிரபஞ்சத்திலேயே பார்க்க முடியாது. எந்த கடவுள்னு சொல்லுகிற யாரும் பரிசுத்தர் கிடையாது. அவர் ஒருவர் மாத்திரமே பரிசுத்தம் உள்ளவர். எத்தனையோ இலக்கியங்கள்லையும் சரி, இதிகாசங்கள்லையும் சரி, பரிசுத்தர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிற ஒரே ஒரு தெய்வம் நம்முடைய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. வேற எந்த தெய்வங்களையும் யாரும் சொல்லல. ஏன்னா அவர்தான் மாசற்ற ஆட்டுக்குட்டி, பரிசுத்த ஆட்டுக்குட்டி. எவ்வளோ பெரிய ஒரு கிருபைங்க. பேர்பட்ட தகப்பன் நமக்கு தகப்பனாய் இருக்கிறது. யாருக்கு இப்படிப்பட்ட கிருபை ஸ்லாக்கியம் கிடைக்கும்? அற்புதங்களை செய்கிறதுல வல்லவர், அடையாளங்களை காண்பிக்கிறதுல பரிசுத்தர், பூரணமானவர், இரக்கம் பாராட்டுகிறதுல இதுவரைக்கும் இரக்கம் பாராட்டிட்டு இருக்கிறாரே. இல்லைன்னா நான் இதுல பேச முடியுமா? இன்னைக்கு எத்தனையோ பேர் துணிகரமாய் நடந்து கொண்டு இருக்கிறாங்களே, அவங்களாம் இன்னைக்கு நடமாட முடியுமா? இரக்கம் பாராட்டிட்டு இருக்கிறாரே. எவ்வளவு தவறு செய்தாலும், எவ்வளவு விழுந்து விழுந்து எந்திரிச்சாலும், எவ்வளவுதான் சாத்தானுக்கு நம்ம ஒத்த வேஷம் தரிச்சாலும், இரக்கம் பாராட்டி, மகனே மகளே என்னிடத்துல வா, உன் தகப்பனாகிய நான் இருக்கிறேன், கலங்காதே திகையாதேன்னு சொல்லி கூட்டி சேர்த்து கொள்கிறாரே. பேர்பட்ட பூரண ரூப உள்ளவர் என் நேசர் இயேசு கிறிஸ்து. அதனாலதான் வசனம் சொல்லுது, பரிபூரணமானவர், அப்பழுக்கற்றவர். அவரிடத்துல எந்த குறையும் பார்க்க முடியாது. தண்டனை கொடுக்கணும்னு கொண்டு போய் நிறுத்தும் போது பிலாத்து கேட்குறான், இவர்கிட்ட ஒரு குற்றத்தையும் நான் பார்க்கலையே, இவரை குற்றவாளின்னு சொல்றீங்களே அப்படின்னு. யாரையாவது சொல்ல முடியுமா? வேதத்துல இவரை தவிர வேற யாரையாவது குற்றம் செய்யாதவர்கள் சொல்ல முடியுமா? ஏன்னா எல்லாருமே விழுந்தவர்கள். ஏசப்பா அப்படி இல்லை. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். தேவனுக்கு ஒப்பாய் இருக்கிறத பெருமையா எண்ணாம, அது ஒரு பொருட்டா எண்ணாம, மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி, சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி, நமக்காக இரத்தம் சிந்தி,
நம் எல்லாரையும் பாவத்திலிருந்து விடுவித்தவர். இவர் பூரணமானவர், பரிபூரணமானவர். 32 வயது, 32 வருட திமிர்வாதக்காரனா இருந்தாலும் சரி, குஷ்டரோகிகளா இருந்தாலும் சரி, சந்திர ரோகிகளா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட வியாதி உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, அவரிடத்திலே போனா பூரண சுகத்துடன் திரும்பி வருகிறார்கள். இவ்வளோ விஷயங்கள் வேதத்தில் இருக்கு, இவ்வளோ அற்புதங்கள், அடையாளங்கள். எந்த அற்புதத்தையும், எந்த அடையாளத்தையும் ஏதோ ஒரு பெருமைக்காகவோ, இல்லை ஏதோ ஒரு ஆதாயத்திற்காகவோ அவர் எதையும் செய்யல. எதற்காக செய்தார்? ஆண்டவருடைய பிள்ளைங்க சுகமாகணும், அவங்க நலம் பெறணும் அப்படின்னு செஞ்சார். இன்னொன்று, பரலோகத்துக்கான வழிக்காக அதை செஞ்சார். ஒரு நாளும் அவர் சுயநலத்திற்காகவோ இல்லை வேற எதற்காகவோ செய்யல. சுயநலத்தை நாடாதவர். எத்தனையோ பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இவ்வளோ பேர் சொல்றாங்க இயேசுவை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. ஏன் சொல்றாங்க? இப்படிப்பட்ட கடவுளை நீங்க பார்க்கவே முடியாது. அதனால தான் அவர் பரிபூர்ணமானவர். யாரையும் பழி வாங்க மாட்டார். ஏதாவது பிடிக்கலன்னு சொல்லி அவர்கிட்ட போய் சொன்ன பழி வாங்குன்னு சொல்ல மாட்டார். மன்னி அப்படின்னு சொல்லுவார். ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லுவார். பதிலுக்கு பதில் செய்யின்னு சொல்ல மாட்டார். விட்டு கொடுன்னு சொல்லுவார். பெருமை பாராட்டுன்னு சொல்ல மாட்டார். தாழ்மையா இருன்னு சொல்லுவார். அடிச்சு நொறுக்குன்னு சொல்ல மாட்டார். அரவணைன்னு சொல்லுவார். அதனால தான் அவர் பரிபூரணர். இந்த வேதத்தில் அவர் வந்த இடங்கள், அவர் பேசின இடங்கள், அவர் நடந்த விதங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. பேர்பட்ட ஒரு தகப்பன் நமக்கு கிடைத்தது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம். ஆனால் பேர்பட்ட தகப்பனை உதாசீனப்படுத்தி விட்டு சாத்தானுக்கு ஒத்த வேஷம் தரித்து கொண்டு ஓடுகிறவர்கள் இன்னைக்கு எத்தனை பேர்? அதை நாம் என்னைக்காவது உணர்ந்திருக்கிறோமா? இன்னைக்கு நாம் ஜீவனோடு இருக்கிறோமே, இன்னைக்கு இயேசுவை பற்றி பேசிட்டு இருக்கிறோமே, அதை நாம் என்னைக்காவது உணர்ந்திருக்கிறோமா? இந்த வசனத்துல இந்த ஆண்டவர் சொல்றது, எனக்கு ஈடு இணை இந்த பிரபஞ்சத்திலே யாரும் கிடையாது, எதுவுமே கிடையாது, எல்லாம் என்னுடைய சிருஷ்டி. அதை உணர்ந்து கொள்ளுங்கள்னு ஆண்டவர் சொல்றார். அதனால எதையோ தேடி நாடி ஓடி நேரத்தை வீணாக்காதபடி இப்படி உள்ள மெய்யான தகப்பனிடத்துல நாம கிட்டி சேரணும். என்னென்ன செஞ்சிருக்கிறார்? நியாய பிரமாணமாகவும் இருந்திருக்கிறாரு, கிருபையின் பிரமாணமாகவும் இருந்திருக்கிறாரு, சத்தியத்தையும் பேசியிருக்கிறாரு, அதே நேரத்தில் அன்பையும் பேசியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, ஓய்வு நாளையும் கொடுத்தாரு, அதே நேரத்தில் அந்த ஓய்வு நாளையும் உடைத்து அதை மாற்றினார். சட்டங்களை மாற்றி எழுதினார். கற்பனைகளை கொடுத்து நடத்தினார். எவ்வளோ சொல்லிக்கிட்டே போகலாம் அவரை பற்றி. அவ்வளோ விஷயம் இருக்கு. ஒரு இடத்துல யோவானே சொல்றாரு, இவர் செய்த அற்புதங்கள் அடையாளங்கள் எழுதுறதற்கு இந்த பிரபஞ்சத்தில் இருக்க எல்லாத்த கொடுத்தா கூட பத்தாது, அந்த அளவுக்கு அற்புதங்களை அடையாளங்களை செய்திருக்கிறார் அவர்.
இந்த மாதிரி எத்தனை புத்தகம் எழுதினாலும் பத்தாது அப்படின்னு சொல்லுவார். வேறுபட்ட தகப்பன் நம்ம இடத்துல ஒன்று தான் கேட்குறாரு, என்கிட்ட வாப்பா, என்கிட்ட வாமா, மகளே மகனே என்னிடத்துல வா, நான் தான் உனக்கு வழி, ஜீவன், வாசல், எல்லாமே நான் தான். நான் பரிபூரணமானவன், என்னை தவிர வேறு ஒரு தெய்வம் இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு, கூப்பிடுறாரு. இனிமேலாவது முதலாவது கிறிஸ்தவர்கள் மனம் மாறுங்க. பேர்பட்ட தெய்வத்தை ருசிச்சு பாருங்க, அனுபவிச்சு பாருங்க, அவரோட உறவாடி பாருங்க. அவர் எப்பேற்பட்ட தெய்வங்கிறது அப்போ உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி தெய்வத்தை எங்கேயும் பார்க்க முடியாது, எங்கேயும் இப்படிப்பட்ட தெய்வமும் இல்லை. அதனால தான் வசனம் சொல்லுது, இவர் பரிபூரணமானவர், அவருக்குள்ளே சகலமும் வாசமாயிருக்கும். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.